அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீமதிவான். இன்னைக்கு நாம இந்த காணொலியில் எதை பற்றி பேசுறதுன்னா, நாம் தமிழரோட அரசியல் வரலாற்றில் ஒரு 2வது முறையாக நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நாளை, அதாவது வருகிற வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் மாணவர்கள் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் அது சும்மா மாணவர்கள் ஒன்றுபட அப்படின்னு சொல்றதை விட, மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி பதில் போல ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலந்துரையாடல், வையத் தலைமைகள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரோட வரலாற்றை இல்லை நாம் தமிழர் முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி 2012 இளைஞர் பாசறை சார்பாக இப்படி ஒரு நிகழ்வை பழனி பக்கம் ஆய்க்குடி பக்கத்தில் நடந்துச்சு. அதில் நானும் போய் கலந்துருந்தேன். அந்த நிகழ்வு உண்மையிலே ரொம்ப அனுபவமாகவும் இன்றைக்கு வரைக்கும் நான் மேடையில் பேசுறது கூட அது கொஞ்சம் உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். அதுவும் அண்ணன் சீமான் ஐயா, நெடுமாற ஐயா, சொல்லாய்வறிஞர் அருளியார் அவங்க அப்படி ஒரு நிறையா வந்தாங்க. 2 நாள் வகுப்பு நடைபெற்றது. அந்த 2 நாளுமே வகுப்பு எடுப்பாங்க. அப்புறமா நம்ம கேள்விகள், என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நாம் தமிழரை பற்றியோ இல்லை சமூக அரசியலை பற்றியோ உலக அரசியலை பற்றியோ இல்லை பொருளாதார பற்றியோ எதை பற்றினாலும் நமக்கு எழக்கூடிய அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை அந்த நேரங்களில் வரக்கூடிய நமக்கு பேச்சாளர்களாக வரக்கூடியவங்க நாம கேட்டு தெரிஞ்சக்கூடிய ஒரு அழகான நிகழ்வா அந்த நிகழ்வு வந்தது. அதற்கு பின்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலையே அப்படின்னு எனக்கு கூட ஒரு சில நேரங்களில் மனசுக்குள்ள ஒரு சின்னதா யோசனை வந்தது. அதை போகிற விதமா இப்போ நாளைக்கு நடக்க போற இந்த நிகழ்வு உண்மையிலேயே மாணவர் வாசல பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப தெரியாது. அந்த நிகழ்ச்சியை அவங்க பார்த்துட்டு கலந்துட்டு வெளியே வரும்போது அதோட தாக்கத்தை உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அரசியல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மாணவர்கள் தான் இந்த அரசியலோட அடுத்த கட்டத்தில் போய் நிற்க போறாங்க. அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே எங்க பள்ளிக்கூடங்களையும் கல்லூரியிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் தான், இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி மாணவர்கள் மட்டுமல்லாம மாணவர்களாக அவர்களுக்கு தெரிந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர் கூட சீமான் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய, தங்கள் ஆழ் மனதில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை கூட நீங்க எழுப்பிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட வைக்கப்படுகிற நிகழ்வு. அப்ப பொதுவான மாணவர் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அண்ணன் கேள்வி எழுப்புற போது, ஏன்னா தினந்தோறும் இன்னைக்கு சமூக ஊடகங்களோ இல்ல வலைதளங்களோ தொலைக்காட்சி நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தினம் ஏதாவது ஒரு கருத்தியலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவன் என்ன செஞ்சாலும் நாம் தமிழர் அதில் போத்து விட்டு, சீமான் வளர மாட்டாரு, நாம் தமிழர் கட்சி வளராது, அது வெல்லாது, நாம் தமிழர் ஜெயிக்கணும்னு நினைக்கல, அது பாருங்க ஊந்து இப்பதான் எட்டுக்கு வந்திருக்கு, நீ என்னைக்கு போய் வெற்றிக்கு சாரை, இப்படியே தான் பேசி நாம் தமிழருக்கு எதிரான ஒரு முழு கட்டமைப்பை தொடர்ச்சியா கட்டவிழ்த்து விடுறாங்க இல்லையா? அதை போக்குகிற விதமா, அதை நீக்குகிற விதமா, அதை அடிச்சு உடைக்கிற விதமா நாளை நடக்க போகிற அந்த மாணவர்களோட இருக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு கைபேசியில் இருக்கக்கூடிய செல்போன் யாருக்கு அதிகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட தான். காரணம், படிக்கிறதுக்கும் தேவைப்படுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி அரசியல் தெரிந்து கொள்வதற்கும் தேவைப்படுது. அப்ப அவங்களுக்கு சரியான அரசியல் சீமான் அவர்களால் உட்புகுத்தப்படுச்சு. அவங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நேரடியாக சீமான் அவர்களே கேட்டு அவங்களால விளங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அதை அவங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போவாங்க, அந்த வைப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நாம சாதாரணமா சொல்லி கலந்துட முடியாது. ஏன் சொல்றேன்னா, 2012 அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது நான் கூட முதல்ல என்ன நினைச்சு பண்ணா, ஒரு 50 பேர் இளைஞர் பாசறை சார்பாக போறோம், ஏதோ ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க, நம்ம போய் 2 நாள், அதாவது இந்த போனுக்கு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, நம்ம எதுவுமே இல்லாமல் போய் உட்கார போறோம், 1 மணி நேரம் வகுப்பு எடுப்பாங்க, 1 மணி நேரம் நம்ம கேள்வி கேட்க போறோம், அவங்க வகுப்பு எடுக்கிறதுல இருந்து நம்ம கேள்வி கேட்க போறோம் அப்படிலாம் நினைச்சிட்டு போயிட்டு அந்த 2 நாட்கள் நாங்க படிச்ச ஒரு சின்ன ஒரு பயிற்று நிலை இருக்குல்ல, அது எங்களுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும், நான் இன்றைக்கும் மேடையில எல்லா முன்னாடி இன்னும் பேசுவதற்காகட்டும், மேடையில கருத்தியல அடுத்தடுத்து என்ன எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகட்டும், அந்த வந்த அறிஞர்கள் எங்க அண்ணன் சீமானாகலாம், எங்க ஐயா நெடுமாறனாகலாம், எங்க ஐயா சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்களா இருக்கலாம், அப்படியாப்பட்ட தலைவர்கள் அந்த எடுத்துக்கிட்ட அந்த வகுப்பும் அவங்க கிட்ட நாங்கள் நடத்திய உரையாடல் இருக்குல்ல, கேள்வி பதில் உரையாடல், அதுதான் இன்றைக்கு வரைக்கும் கை கொடுக்கு அப்படின்னு நம்புறேன். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதாவது எங்க பிள்ளைங்க, இப்போ மாணவர்கள், சின்ன பிள்ளைங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க 4-5 பேர் மேடையில பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு கீழே ஒரு நிறைய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மேடைக்கு அடுத்து எடுத்துட்டு, இப்ப பாத்தீங்கன்னா தம்பி பேரவை வேளாளர் இருக்கலாம், என் தங்கை அனிஷா இருக்கலாம், இப்படி இன்னும் சொல்லக்கூடிய கொஞ்சம் 5-6 பேர் தவிர்த்து அடுத்த கட்ட பிள்ளைகள் எல்லாம் மேடை ஏறுவதற்கும் அரசியலை வெளிப்படையா தைரியமா மனதோட நல்ல நம்பிக்கையோட யார வேணாலும் நம்ம கருத்தியல் ரீதியா மோத முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசுறதுக்கும் நாளை நடக்கக்கூடிய, அதனாலதான் தலைப்பு பாருங்க, வையத் தலைமைகள். நீ ஒரு தலைவராகிறதுக்கு தகுதியான, ஒரு இடத்தில் தலைமை தாங்குவதற்கு தகுதி உனக்கு இருக்குது, அதை அலசி பார்க்கறதுக்கான ஒரு ஆய்வு தான் நாளை நடக்கக்கூடிய அந்த மாணவர் பாசறைக்கான ஒரு நிகழ்வு. உண்மையிலே எனக்கு நான்
இந்த தலைப்பு அறிவிச்ச உடனே நான் இந்த காணொலியை பதிவு பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படி ஏன்ன காரணம் அப்படின்னா, எனக்கு 2012 தான் நினைவு போகுது. அப்ப நமக்கு கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப நாள யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கும் போது, இது இப்ப வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அதான் சீமான் அவர்களே தலைமை தாங்கி நடத்தி அதை நிகழ்ச்சி எடுக்க போறாங்க அப்படிங்கும் போது மனசுல என்னங்க அடிச்சு காட்டலாம். ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அண்ணன் பதில் சொல்ல போறாங்க. எந்த கேள்வியும் எதிர்கொள்வதற்கு தயாரான ஒரு அண்ணன். ஏன்னா இன்னைக்கு வரலாற்றுல நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க சமீப காலத்துல தொலைக்காட்சி ஊடகங்களே இல்ல நேர்கள் பேட்டி நேர்காணல் எடுக்கிற போது பத்திரிகையாளர் நேருக்கு நேரம் தினம் சந்திக்கிற ஒரே தலைவர், அரசியல் தலைவர்னா அண்ணன் சீமான் மட்டும் தான். முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சில பேர் கூட என்கிட்ட சொல்லுவாங்க, எதுக்கு உங்க அண்ணன் வந்து தினம் பார்க்க மாட்டாங்க பத்திரிகையாளர்ல, எதுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அது ஏதாவது கான்ட்ரவர்சியா மாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு பத்திரிகைன்னு ஒரு ஊடகம் சமூகம் ஓடுறதுனால அது அண்ணன் சீமானால தான் ஓடுது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயார். முடிச்சுட்டு இல்ல வேற வேற இருக்காயா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா மத்தவங்க அப்படிலாம் கிடையாது. கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டு பதில் சொல்ல தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒரு அண்ணனா பார்த்து பக்கத்துல இருந்து நம்ம பிள்ளைங்க போய் கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையில அது ஒரு கொடுப்பினை அப்படின்னு தான் பாக்குறேன். அதனால எங்க மாணவர் பிள்ளைகள் இன்னும் இந்த செய்தியை தெரிஞ்சு கொள்ளாத பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேள்விகளை உங்களுக்கு என்ன மனதில் இருக்கிற ஐயங்கள் எல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் நாளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்ச்சியை முடித்து வருகிற அந்த பிள்ளைகள் மாணவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு தலைமை தாங்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவிற்கு உடனடியாக ஒரு பக்குவப்படுகிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க நம்புறேன். உண்மையிலே இது அரசியல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு கட்சியுமே இந்த சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க. பேச்சு போட்டி அதுன்னு வச்சு தேர்ந்தெடு. இப்ப திமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பேச்சு போட்டிக்கு தேர்ந்தெடுத்து அதில் நடுவர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மேடை பேச்சே காது எடுத்து கேட்க முடியல. அவ்வளவு நாராசமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பேச்சாளர் தேர்ந்தெடுப்பாங்க? ஆனால் ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் கொண்ட ஒரு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடந்தது அப்படிங்கும் போது இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு வரலாற்றுல ஒரு சிறந்த பேச்சாளர்களாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துற நாளை நடக்கிற இந்த மாணவர்களுக்கான வைய தலைமைகள் நிகழ்ச்சி ஒரு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறேன். தொடர்ச்சியா இது போல நிகழ்வு நாம் தமிழர் கட்சி சார்பா நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம் கூட. எல்லாரும் காத்திருப்போம். நாளை அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இதை கண்டிப்பா பேசலாம். நன்றி, வணக்கம்.